எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். தாவேகாவின் அரசியல் என்னவாக போகிறது? ஒரு பெரும் கேள்வி இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் 234 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்துவிட்டு தன்னுடைய சூறாவளி பிரச்சாரத்தையும் தொடங்கிவிட்டார். ஆனால் அவர் போட்டியிடுகின்ற 2 தொகுதி என்னவாக போகிறது? இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் 2 தொகுதியில போட்டியிடுறாரு. பெரம்பூர்ல பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. எந்த தொகுதி அவருக்கு வாய்ப்புள்ள தொகுதியா இருக்குது? நம்ம 2 தொகுதிகள்ல இருந்து ஒவ்வொரு தொகுதியா அலச ஆரம்பிக்கலாம். முதலாவதாக சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் தொகுதி அலசல் போறதுக்கு முன்னாடி விஜய் வந்து இந்த 234 தொகுதி கேண்டிடேட், நான் ஃபுல்லா லிஸ்ட் பார்க்கல, 234 தொகுதி கேண்டிடேட் போட்டதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கு அவர் பாராட்டணும். ஏன்னா பலர் எதிர்பார்க்கல. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த எதிர்பார்ப்பு நடுவில் அவர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது இங்க போடாம போயிடுவாரான்ற எண்ணம் லைட்டா வந்தது, டவுட் வந்தது இவர் மேல. பட் அவர் கரெக்டாக கேண்டிடேட் போட்டுட்டார். ஸோ அவர் நிஜமாலே விஜய் வந்து கேண்டிடேட் போட்டதுக்கு விஜயை பாராட்டணும். அடுத்து வந்து 2 தொகுதிகளில் போட்டியிடுற முடிவு, அது கூட ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ். 2 ஏரியா, வெவ்வேறு நகரங்கள்ல 2 தொகுதிகள் போட்டியிடுறன்றது என்னோட சஜஷன். அந்த 2 தொகுதிகள் வேற ஒரு சஜஷனை கொடுத்திருந்தாலும் அவர் அவரோட முடிவு தான். அவர் 2 தொகுதிகள் போட்டியிட்டு அது ஒரு அக்ரெசிவ் மூவ் தான். இந்த 1.5 வருஷம் பெருசா கேம்பெயின் பெருசா பண்ண, மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் அவர் மூஞ்சி காட்டிட்டு இருந்தாரு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈடு கொடுக்காம இந்த 2 தொகுதிகள் போட்டிடுறது ஒரு நல்ல முடிவு தான். ஸோ இப்போ அதுல முதல் தொகுதியா பெரம்பூர் தொகுதி வரும். பெரம்பூர் வந்து வடசென்னை பகுதியில இருக்கு. நம்ம அனலைஸ் பண்ணும்போதே தெரிஞ்சு பெரம்பூர் பொறுத்தவரை இது 2021 சட்டமன்ற தேர்தலையும் சரி, 2024 பார்லிமெண்ட் வயசு வரும்போது ஒரு கிட்டத்தட்ட 60% ஓட்டு வந்த ஏரியா பெரம்பூர். ஸோ திமுக வந்து ஒரு மாஸ் ஓட்டிங் இன்ஃபுளுன்ஸ் பண்ணும்போது இங்க இருந்து 60% ஓட்டுக்கிட்டே இருக்கு. ஓகே, 19 இடைத்தேர்தல் ஆகட்டும், 21 சட்டமன்ற தேர்தலையுமே எதிராக போட்டிட்ட அதிமுக வந்து 25% ஓட்டு தான், 20 to 25% ஓட்டு தான் எடுத்திருக்கு. அதை புரிஞ்சுட்டு தான் அவங்க வந்து கூட்டணி கட்சியான பாமகவுக்கு கொடுத்துருக்காங்க. பாமகவுக்கு சென்னையில என்ன ஓட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்களும் அந்த திலகபமான்னு ஒரு கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. அவங்க போனோடனே பார்லிமெண்ட் எலெக்ஷன் திண்டுக்கல்ல கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி பலி சீட்டை கொடுக்கறதுக்காகவே ஒரு ஆளு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன ஒரு விஷயத்த கான்ஃபிடன்ஸ் சொல்லினா, இந்திய கேண்டிடேட் வந்து திலகபமாவுக்கு டெபாசிட் கிடைக்காதுங்க, அது உறுதியா நம்பலாம். ஸோ போட்டி, இந்த தொகுதியை பொறுத்து போட்டின்றது திமுக தாவேகா தான். அதுல வந்து விஜய்க்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 2021 சட்டமன்ற தேர்தல் கணக்கு எடுத்துக்கலாம். அங்க வந்து திமுக வந்து கிட்டத்தட்ட 53% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஆர்டி சேகர் அதே கேண்டிடேட் தான் இப்போ இருக்காரு. 2வது இடத்துல வந்து அதிமுக கூட்டணியில என்ஆர் தனபாலன் அவர் 26% எடுத்திருக்காரு. நாம் தமிழர் கட்சி ஒரு 10% எடுத்திருக்காங்க. 4வதா மக்கள் நீதி மையம், அவங்க வந்து அவங்களும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9% கிட்ட எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இதுல வந்து எதுன்னா மக்கள் நீதி மையம் ஓட்டு வந்து பெரிய அளவுக்கு அப்படியே ஃபுல்லா மாச விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அது ஒரு 9% வந்துடும். அதிமுக என்டிஏ, அது அதிமுக அணி, என்டிஏ அணி, அதுவும் அதுல வந்து 25% எடுத்துருக்காங்களா, இவங்க டெபாசிட் வாங்குவாங்கன்னு நான் நம்பல. அதுல இருந்து ஒரு 10% பேஸ் ஒரு 10% எடுத்துருவாங்க அதிமுக. இவங்க ஒரு 10% இப்படி ஃபுல்லா ஷிஃப்ட் ஆயிடும். அதுல 10% வந்துடும். அடுத்து நாம் தமிழர், இதுல வந்து எவ்வளவு இவங்க நாம் தமிழர்ல ஒரு 4-5% சீமான் எவ்வளவு ஹோல்டு பண்றாரு, எவ்வளவு 5% வெளில போனாலும் 25% இந்த சோர்சஸ்ல விஜய் கிடைச்சிடும். ஸோ இதுக்கு அடுத்து திமுகவுல இருந்து எவ்வளவு ஓட்டு ஸ்பிளிட் பண்றாரு என்றதுதான் இது. திமுக இந்த ஓட்டிங்ல இருந்து கொஞ்சம் ஓட் ஸ்பிளிட் ஆகி வந்தா ஒரு இப்போ திமுக வந்து 2011 என்ஆர் தனபாலன் வேட்பாளர், அவர் திமுக கிடையாது, திமுக கூட்டணி கட்சி, உதயசூரியன் மட்டும் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் வந்து 41% எடுக்கிறாரு 2011 அந்த தோக்குற எலெக்ஷன்ல. ஸோ ஒரு 5 வருஷம் இருக்கும்போது இப்ப 52% திமுக எடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்க 40% அரௌண்ட் தான் எடுப்பாங்க. இன்னமும் கொஞ்சம் குறைஞ்சா கூட ஒரு 35, அது கம்மியா போக வாய்ப்பு இல்லை. திமுக ஸ்ட்ரக்சர் சென்னையில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
ஸோ அந்த 15% இப்படி ஓரளவுக்கு ஸ்விங் கரெக்டா வந்ததுன்னா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து வேற என்ன இன்னொரு அணி ஸ்பிளிட் பண்றதுல நாம் தமிழர் நாம் தமிழர் 5 அந்த எடுத்த ஓட்டுல பாதி ஓட்டு ஆல்மோஸ்ட் எடுத்துருவாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்க பெரம்பூர்ல வந்து கொஞ்சம் க்ளோஸா போகுன்றதுதான் என்னோட பார்வை. பெரம்பூர்ல வந்து விஜய்க்கு ஒரு ரிமோட் சான்ஸ் இருக்குன்றதுதான் நான் கருதுவேன். பட் அதே சமயம் திமுக எப்படி ஃபைட் பண்றாங்கன்னு பொறுத்து ஆர்டி சேகர் நல்லா ஃபைட் பண்ணி ஒரு 40% மேலே எடுத்துட்டு வச்சுக்கோங்க, பெருசா ஓட் ஸ்விங் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா அவர் எதிரும். ஸோ பெரம்பூர் கொஞ்சம் க்ளோஸா போகுன்றது தான் நான் பார்க்குறேன். சரி, ஓகே. பெரம்பூரை தொடர்ந்து அடுத்ததாக திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்கு இப்போ இது வந்து திருச்சி நகரத்துக்கு சீட்டு. சென்னை மாதிரி திருச்சியும் திமுக கோட்டை தான். சென்னைக்கு அப்புறம் 2வது கோட்டையினால் திருச்சி தான் திமுகவுக்கு. ஸோ திமுகவோட இன்னொரு கோட்டையில ஃபைட் பண்றாரு. திருச்சி கிழக்கு அது தேர்ந்தெடுத்ததுல வந்து இருக்கிற நுணுக்கம்னா அவர் மேபி அங்க கொஞ்சம் கிறிஸ்டியன் கொஞ்சம் ஓட்டர்ஸ் நிறைய இருக்கிறது அவங்க டார்கெட் பண்ணி தான் வராங்க. திமுகவும் அவங்க டார்கெட் பண்ணி இந்த இனிகோ இருதயராஜ் அவங்க கொஞ்சம் கிறிஸ்டியன் ட்ரெடிஷனல் நெட்வொர்க் கொஞ்சம் வச்சிருக்காரு, அவங்கள ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்க போன வாட்டி 54% ஓட்டு எடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஆர்டி சேர்க்கிற மாதிரி தான். பிளஸ் திருச்சியில நேரு ஒரு கிரவுண்ட் ஒர்க் சூப்பரா இருக்கும். அன்பில் மகேஷ் அங்கெல்லாம் இருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 54% எடுத்து கொஞ்சம் இனிகோ இதயராஜ் வந்து அப்ப ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் 2வது இடத்துல யாருன்னா 2021 தேர்தலில் பார்த்தோம்னா வெல்லமண்டி நடராஜன் அவங்க வந்து 23% எடுத்திருக்காங்க. வெல்லமண்டி நடராஜன் வந்து சிட்டிங் மினிஸ்டர், ஒரு மினிஸ்டரே 23% தான் எடுக்கிறாங்கன்னா இதுல வந்து என்ன ஒண்ணு பார்க்கணும், அதிமுக அமைப்பு ரீதியாக எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கு திருச்சி நகருக்குள்ள. இன்னொன்னு அந்த ஸ்விங் ஓட்ஸ் எந்த அளவுக்கு அந்த இருக்கு, பிளஸ் அந்த அமைச்சராக இருந்து பிளஸ் கிளவுட் இல்லைன்றது அதுவும் நமக்கு காட்டுது. ஸோ இந்த முறை பார்த்தோன்னா மேபி வெல்லமண்டி நடராஜன் அதிமுக ஒருவேளை அவங்க கொஞ்சம் அவங்க பாமக சென்னையில மோசமா போற அளவுக்கு போக மாட்டாங்க, கொஞ்சம் போட்டு ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு டெபாசிட் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்க மக்கள் நீதி மையம் நாம் தமிழர் பெருசா இல்லை. நாம் தமிழர் பார்த்தோம்னா ஒரு 8%, மக்கள் நீதி மையம் ஒரு 6% அனுபவம் இருக்கு. ஸோ இது வந்து திருச்சி கிழக்கும் கிட்டத்தட்ட பெரம்பூர் மாதிரி தான். திமுக ஸ்ட்ரக்சர் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கு. நான் எப்படி சொல்றேன், 2011 திமுக மோசமா தோக்குற தேர்தலில் இவங்க எவ்வளவு ஓட்டு எடுத்திருக்காங்க பார்த்தோம்னா இது அப்போ இப்போ அன்பில் மகேஸ்வர சித்தப்பா நினைக்கிறேன், அவர் வந்து கிட்டத்தட்ட 40% மாதிரி எடுத்திருக்காரு 2011 அந்த திமுக தோல்வி அடையக்கூடிய தேர்தலில். அதுக்கப்புறம் 16 வந்து காங்கிரஸ் கொடுக்கப்படுது, அது கிறிஸ்டியன் கேண்டிடேட், ஆனாலும் அவரால் பெருசா ஆர்கனைஸ் பண்ண முடியல. இவர் வெல்லமண்டி நடராஜன் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி 47% ஓட்டு எடுத்து மேல வந்து ஜெயிச்சிருக்காரு. மதிமுக பாஜக கொஞ்சம் சொற்ப வாக்குகள் அதுல எடுத்திருக்காங்க. இதுல 21 தான் 54%. இந்த 54%ல இனிகோ இருதயராஜ் அவரோட கனெக்ட் எல்லாத்தையும் வச்சு ஓரளவு ரேட் பண்ணிடும். ஒரு 15% வெளில போனாலும் நம்ம அந்த 54ல 15% வெளில போனாலும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி அதிமுகவுக்கு வந்து ரொம்ப பெரிய இருக்காது, கொஞ்சம் கம்மி, ஒரு 10% எடுத்துக்கிட்டாலும் இங்க நாம் தமிழர் மக்கள் நீதி மையம் பெருசா இல்லைன்றதால இங்க வந்து இனிகோ இருதயராஜ் திருச்சி கிழக்குல ஓரளவுக்கு ரீட்டைன் பண்ணிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். விஜய் கொஞ்சம் செட்பேக் பண்ணு. பெரம்பூர் அளவுக்கு இங்க அவர் பெரம்பூர் சென்னை சிட்டினா இன்னும் கொஞ்சம் எஜுகேட்டட் ஓட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் மேல வந்து திருச்சியில எஜுகேட்டட் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. பட் அங்கே திருச்சி கொஞ்சம் சென்னையோட ஒப்பிடும்போது கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸான ஒரு சிட்டின்றதால அதுல சென்னைக்கு ஓட்டர்ஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் வந்து திருச்சிக்கு அது இருக்குமான்றது எனக்கு இருக்கலாம். ஒருவேளை அந்த கட்சி சார்ந்த ஆர்வமா இருக்கலாம். திருச்சின்றது திமுகவுக்கு பல தேர்தலில் கை கொடுக்க வட சென்னையில இருக்க ஓட்டர்ஸ் தன்மை வேறமா இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திருச்சியா பெரம்பூர்ல விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் கரெக்டா அதுக்கு எடுத்துக்கணும். பட் ரெண்டுத்துலயுமே நாம என்ன சொல்ற திமுக ஓட்டு ஒரு 15% ஸ்விங்கை வந்து அவர் ஏற்படுத்தினார்னா அது வந்து பெரம்பூர்ல வாய்ப்பு இருக்கு. பட் திருச்சியில வந்து அவர் அந்த வீட்டுக்கு வரணும்னா ஒரு குறைஞ்சது 20% ஸ்விங்காக ஏற்படுத்தணும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்.
ஸோ என்னோட இது வந்து இப்போ பெரம்பூர் தான். பட் இதுல என்னன்னா இந்த 2 இடத்துலயுமே விஜய் கண்டெஸ்ட் பண்றதால இப்போ ஃபர்ஸ்டே இப்போ பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இதே ஓரளவு கண்டினியூஸா பிரச்சாரம் போச்சுன்னா இப்போ எப்படி 2 இடத்துலயும் அதிமுக ஒரு டெபாசிட் போற பொசிஷன் இருக்கோ, இது வந்து அந்த இம்பாக்ட் மற்ற தொகுதிகளும் லைட்டா அதிமுக ஓட் பேங்க் ஏற்படுத்தும். என்டிஏ ஓட் பேங்க் வந்து சென்னையிலும் திருச்சியிலும் பெரிய ஒரு செட்பேக். 2021 இந்த 2 நகரங்களுமே அதிமுக வாஷ் அவுட் ஆச்சு. இதே ஒரு நிலை தொடரும். இதே விஜய் வந்து கோவையிலோ சேலத்திலயோ போட்டிட்டு இருந்தா அங்க திமுகவுக்கு பின்னாடி வரும். ஏன்னா திமுக அங்க ஸ்ட்ரக்சரலி வீக். இப்ப எப்படி சென்னையிலும் திருச்சியிலும் அதிமுக ஸ்ட்ரக்சரலி வீக்கோ, கோவையிலும் சேலத்திலும் திமுக ஸ்ட்ரக்சரலி வீக். அங்க ஒரு திமுக ஒரு வாக்கு வங்கிக்கு ஒரு ஃபர்தர் டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கலாம். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸ் தான். எப்படி ஒரு 15% ஸ்விங் 15-20% ஸ்விங் ஏற்படுத்தணும்னா விஜய் கடினமா உழைக்கணும். அந்த உழைப்பு போடுறாரான்றது நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.